ஹாய் பசங்களா. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் லெஜ்ஜர்வத்தியில் இருக்கோம். ஏற்கனவே கோயிந்தா கோயிந்தா போயிட்டு இருக்கு, நீ வேற கோயிந்தான்னு இருக்க. லெஜ்ஜர்வத்தி ஸ்ட்ரீட்டில். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாரங்கலுக்கு பக்கத்தில் ஆலியில் அல்லது பதுவில் வந்து உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இங்கே நிறைய வியூஸான பிளேஸ் இருக்குது. ஏதாவது எல்லாமே வியூ பாயிண்ட் உங்களுக்கு நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துல போனீங்கன்னா ஒவ்வொரு வியூவாக பார்க்கலாம். பட்டு கிளைமேட் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் அப்படி இல்லைன்னா பின்னேரம் ஈவினிங் மாதிரி வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல வியூ பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கே சன்செட் வியூ இருக்குது, சன்ரைஸ் வியூன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நாரங்கலை போகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதையும் வந்து பார்த்துட்டு போங்க. பக்கத்துலேயே தான் இருக்குது, நாரங்கலை பக்கத்தில். பட் வந்து பாதை கொஞ்சம் பார்த்தீங்க தானே, பாதைகள் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இல்லை உங்களுக்கு வாகனத்தை இடையில கொஞ்சம் போட்டுட்டு நடந்து போக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹைக் பண்ணி வந்துட்டு போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இதை பார்த்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல பிளேஸ் உண்டு. பட் கிளைமேட்டை பார்த்தீங்களா இருந்தால் செம்ம சூடுகள். ஸோ அதான் ஒரு மரநிலையிலேருந்து பேசி கொண்டிருக்கேன். நான் இடையில் உங்களுக்கு பேச கிடைக்கல, சாரி. வந்த வழியே தானே, ஸோ வழியை காட்டிக்கொள்வோன்ட்டு இது சாதாரணமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது அந்த வழியில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வழியில் போயிட்டு தான் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம்னா மலை உச்சிக்கு ஏறிட்டு அங்கேருந்து மற்ற பக்கம் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டில் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தோம். அதுதான் அந்த ஏரியா. ஸோ இன்னொரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா பக்கம் போனீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு நாரங்கலை வியூவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வியூவும் செம்மையாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வியூ ஒன்று காட்டுறேன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ டிஎஸ் நம்ம போக வேண்டிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே தான் போகிறது. ஸோ இதுதான் வழி, உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கையை காட்டுறான், நம்ம மக்கள் தான். ஸோ எமது மக்கள். ஸோ இந்த வழியாக தான் நமக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ கண்டினியூஸாக போகலாம், நம்ம அப்படியே போகலாம். ஸோ வயசு இந்த மாதிரி தான் இருக்கும், பாதை உங்களுக்கு கண்டினியூஸாக போகக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் தம்பி? கோக் பெப்சி ஏதாவது எதுவுமே இல்லை, நம்ம சும்மா உட்காந்து பேசலாம். ஸோ இந்த வழியாக தான் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வழியாக தான் வந்தோம் நாங்கள். ஸோ இந்த வழியை உங்களுக்கு வராது, மற்ற வழியும் இருக்குது, உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். கொடுத்து பறிக்கிறவங்க வராங்க. ஸோ இந்த வழியாக நீங்கள் அந்த வழி மற்ற பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழியாக வரக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை இந்த பக்கம் வராதா இருந்தாலும் இரண்டு வழிகளையும் உங்களுக்கு வந்து கூடக்கூடியதாக இருக்கும். ஆமாம், என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வளராமல் சொல்லு. ஓ, அதை கேட்குறியாப்பா? ஸோ இந்த வழியாக தான் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வழியாக தான் வந்து நாங்கள். ஸோ இந்த வழியை உங்களுக்கு வராது, மற்ற வழியாக பேச விட்டு போயிட்டு ஏய், வந்ததுலேருந்து லேகியம் வித்துட்டு இருந்தா எவனா கேட்பா? லேகியம் விற்கிறனா? ஸோ நம்ம போக வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் போகிறதுக்கு கண்டினியூஸாக அப்படியே போகத்தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் கல்பாறைகளின் படிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு போக வேண்டி வரும். வந்து போகிறது பிரச்சனை, உங்களுக்கு பாதைகள் இருக்குங்க, அளவு தான் இருக்கும். டேஸ் இங்கே வந்துட்டோம், இந்த இடத்துல நிற்கிறோம் இப்போ. ஸோ அப்படியே மேலே போகத்தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போக இருக்குது, அங்கே போனோம்னா சரி. காய்ஸ் ஒரு மாதிரி வந்துட்டோம். ஸோ இப்போ மேலே நிற்கிறோம், முன்னே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் தான் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ கண்டினியூஸ் அப்படியே போகத்தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் பாதை நல்லாவே இருக்குது. இங்கே பார்ப்பீங்களா இருக்கும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அநேகமாக இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் மலையகத்தில் இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ நம்ம முன்னே போய் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நல்லா பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாரங்கலை மலை நல்ல வியூவாக தெரியுதுன்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இஷ்யூ ஒன்றும் வராது, பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது கேம்பிங் பண்ணக்கூடிய இடம் ஆல்மோஸ்ட் ஓகே, நல்லாவே இருக்குது, கேம்பிங் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அறிவிச்சிருக்கணும், பின்னாடி பிரச்சனைகள் வரும்.
ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். பார்க்குறீங்க நாரங்கல் மலை, இது தான் நாரங்கல் மலை. ஸோ நாரங்கல் மலையை இந்த மலையில் பார்த்தா இப்படி தானே இருக்கும் வியூஸ். ஹாடியஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் வியூ பாயிண்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு ஒரு அழகிய மலை எனக்கு பின்னாடி தெரியும். ஸோ இது தான் நாரங்கல் மலை. ஸோ நாரங்கல் மலையை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். நல்ல ஃபேமஸான மலை, நிறைய பேர் வந்து போகிற இடம். பட் நாரங்கல் மலையில் தான் எல்லாத்தையும் பார்ப்போம். இங்கே நம்ம நாரங்கல் மலையை இன்னொரு மலையிலேருந்து பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வியூ பாயிண்ட் தான் இது. ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது தான் நாரங்கல் மலை, நாரங்கல் மவுண்டன்ஸ். ஸோ இது தான் லெஜார்வத்த எஸ்டேட்டுக்கு வந்தீங்களா இருந்தால் இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மலையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்ட்டு, வேறு லெவலுக்கு இருக்குல்ல. பட் கிளைமேட் தான் அவ்வளோ இதெல்லாம். நேரம் இப்போ சரியாக 12:30. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேட். பட் மலை, அதாவது மலை ஓரளவு பனிமூட்டம் ஈவினிங் அப்படின்னு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வியூவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் நாரங்கல் மலை. அப்படியே கேமரா திருப்பன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது தான் நாரங்கல் மலை. பார்த்தீங்கன்னா நல்ல இடமும் தெரியுது. நாரங்கல் மலை, லொகல்லோய், கலவுடு, மஹியங்கன்னு நிறைய விஷயங்கள் இங்கேருந்து பார்த்தா தெரியும். பட் உங்களுக்கு பார்க்கல விலங்குமாக இருக்கும், ஒரு பனிமூட்டம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் உங்களுக்கு வெறும் அளவு பார்க்க கிடைக்காது. நீங்கள் அப்படி வரணுமா வந்து ஏர்லியாக வந்து இங்கே ஸ்டே பண்ணி இருந்துட்டு, அதாவது இங்கே எங்கேயாவது தங்கி இருந்துட்டு உங்களுக்கு பார்க்க முடியுமா இருந்தால் நல்ல வியூ பார்க்கணும். அப்படி இல்லை இருந்தால் ஈவினிங் வந்து பார்க்கலாம், நல்ல வியூவாக இருக்கும். பட் இந்த பக்கம் வந்து இருட்டாக இருக்கும். ஏன்னா சூரியன் மறைகிற பக்கம் அது. ஸோ மறைகிற பக்கம் இந்த பக்கம் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய மலைகள், குளங்கள் தெரியுது. அதே மாதிரி காடுகள்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியுது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அங்கே பார்க்குற எல்லா மலைக்கும் நான் விசிட் பண்ணியிருக்கேன். அதான் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கிட்டு எல்லா மலைக்கும் ஏறி உங்களுக்கு வீடியோஸ்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை ஒரு திணுசா இருக்க நிறைய இடங்கள் அங்கே உங்களுக்கு பார்க்கக்குள்ள ஒரு மலைன்னு தெரியுமான்னு தெரியல, ஓரளவுக்கு தெரியுமா இருக்கும். ஸோ உங்களை நான் கேமரா மற்றபடி திருப்பிட்டு காட்டுறேன். ஸோ அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு மலை. அந்த மலைக்கு நான் விசிட் பண்ணி காய்ஸ் ஒரு முறை கூட என்னால் ட்ரோன் ஷாட் ஒன்று எடுத்துக்கிறோம் எல்லாம் போச்சு. 2 முறை ட்ரை பண்ணேன். மலைக்கு ஏறிட்டேன், பட் ட்ரோன் ஷாட் எடுக்கையில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் நார்மலாக எடுத்தேன். பட் ட்ரோன் ஷாட் எடுக்கையில் அதுக்கு மெயின் காரணம் கழுகு இருக்குது அந்த மலையில். அதாவது நான் ட்ரோன் ஃப்ளை பண்ணி 2 முறை ஃப்ளை பண்ண வேகத்திலே கழுகுகள் சுற்ற ஆரம்பிச்சிச்சு, தாக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரோனை இறக்கி ட்ரோனை காப்பாற்றிட்டேன். ஸோ அடுத்த முறை எப்படி சரி ட்ரை பண்ணி உங்களை கூட்டு போய்ட்டு அங்கே காட்ட பார்க்குறேன். மற்றது இங்கே சுற்றி இருக்க எல்லா மலைகளுக்கும் நான் விசிட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கே ஒரு தூரத்தில் பெரிய மலை ஒன்று தெரியுது. அந்த மலை சொர்க்கம் காய்ஸ், வேறு லெவல். இப்போ நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டன்ஸில் பார்க்க போயிருந்தாங்க, வீடியோஸ்க்கெல்லாம் பார்த்தேன். பட் அவனுங்களுக்கு கேட்டால் அவனுங்க எனக்கே சொல்லி தராங்க இந்த இடம் சீக்ரெட்டான பிளேஸ்னு. முதல்ல நான் போனதே அங்கே நான் தான். ஸோ இப்போ ஒரு 6 வருடம் நினைக்கிறேன். 6 வருடம் இல்லாட்டி 5 வருடம் நினைக்கும். அந்த மலைக்கு போய்ட்டு வீடியோஸ் எடுத்து போகிறது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க எங்கே அந்த பிளேஸ்ன்னு சொல்லிவிட்டு. நான் வீடியோவே மிச்ச காலத்துக்கு பிறகு தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சீக்ரெட்டாக நிறைய பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அவங்கள கூட்டி போய் காட்டுறது தான் அடுத்தடுத்த விடயங்களாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அவன் பழம் இல்லடா, பழம் தின்னு கொட்டை போட்டவன். கரெக்ட்லி செட். ஸோ இது தான் நாரங்கல் மலை. நாரங்கல் மலை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு நாரங்கல் மலை இந்த வியூவில் தான் தெரியும். ஓகே காய்ஸ், இனி போக வேண்டிய டைம் சரியாக இருக்குது. நம்ம இப்போ போனால் தான் அடுத்த அதாவது வீடு போய் சேரலாம். ஸோ நீங்கள் வருவீங்களா இருந்தால் வந்து ஸ்டே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே பிரச்சனை இல்லை, ஓரளவு கேம்பிங் இருக்கலாம். பட் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ உங்களுக்கு கேம்பிங் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணி உங்களுக்கு நாரங்கல் மலை நல்ல வியூவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுவீங்களா இருந்தால் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கோ அல்லது தெரிஞ்ச ஒருத்தருக்கு யாருக்காவது முக்கியமான ஒருத்தருக்கு அறிவிச்சிட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ஏன்னா அது எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, அதாவது தோட்டத்துக்கு உரிய இடம். ஸோ இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களால் இங்கேயும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் ஒரு முறை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் பிறகு ஒரு நாளைக்கு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஸோ அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. ஸோ இங்கே கேம்பிங் வர இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தண்ணி எடுக்கிறதா இருந்தால் பக்கத்தில் ஊருக்கு அந்த ஊரில் தண்ணி எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாம்.
ஸோ அந்த வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்படி மார்னிங் பார்த்தீங்கன்னா வியூ வேறு லெவலுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்டே பண்ணியிருந்து உங்களுக்கு இந்த நாரங்கல மலை வியூவை செம்மையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும், வேறு லெவலுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நாரங்கல மலை. இது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்துலேருந்து போயிட்டு இந்த இடத்த பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் முடித்ததோடு அப்படியே உங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த வழியிலேருந்து நம்ம டேர்ன் பண்ணி போகிறது சேம் ரூட்டில் மற்ற ரூட்டில் போக போகிறோம். ஸோ இங்கே நிறைய வீடுகள் இருக்குது. இந்த ரோடை பாஸ் பண்ணி தான் உங்களுக்கு போக போகிறோம். உங்களுக்கு பாதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோங்க. இந்த வழியாக போயிட்டு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியாக மலைக்கு அடிவாரத்துக்கு போக போகிறோம். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங் போயிட்டு போகக்கூடிய பாதை ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தான் போக போகிறோம் நம்ம. பேசுவாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க ஷார்ட் கட்ஸ். ஸோ இங்கேயும் உங்களுக்கு கோயிலோட பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்க்கக்கூடியதாக இருக்கும். கேஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் வழி. ஸோ இந்த மாதிரி வழிகள் தான் இருக்கும். ஆனால் போகிறதுக்கு நமக்கு ஒரே ஊர் தான். ஊரை சுற்றியும் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. நிறைய வியூ பாயிண்ட், ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ உங்களை எல்லாத்தையும் ஒன் டைம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா இது நல்ல பிளேஸ் ஒன்று தான். ஏன்னா அந்த ஏரியா அமைவிடம் அப்படி. ஸோ உங்களுக்கு இங்கே நல்ல வியூ ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கவனம் வாங்க, இந்த மாதிரி தான் ஸ்லிப்பாக பார்க்கும். ஸோ நம்ம அந்த போக வர வழி அதுதான். ஸோ நம்ம அந்த வழியை தான் வந்து ஆகணும். கீழே பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வழிக்கு தான் இப்போ நம்ம வர போகிறோம். சுற்றி இதோட தான் போக போகிறோம். ஓ கேஸ் நம்ம டைம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் போகும் வேகமாக. நம்மளுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ தொலைவாக இருக்கும் பாதைகள். நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பள்ளம்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி உங்களுக்கு ஒரு நாள் வேணும் டைம். ஸோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ பாதைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த பஸ்ஸோட, அதாவது பஸ் நம்ம நிப்பாட்டிட்டு அனுப்புகிறோம் ஒரு இடத்துல இறக்கி, அதே இடத்துக்கு தான் அந்த வழி போயிட்டு சேருது. ஸோ நமக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வாகனத்தில் வருவீங்கன்னா தான் வழி கொஞ்சம் கஷ்டம். நம்ம பார்க்குறதுக்கு தான் வழி எப்படி இருக்குன்ட்டு ஏதாச்சும் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு கீழே தான் போக போகிறோம். இப்போ அது என்ன உயரமாக இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோம் ஆல்ரெடி.
பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாதைகள் இப்படி தான் இருக்கும் காய்ஸ். உங்களுக்கு மலை ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த மரம் வர்றப்போ அந்த மலையை உங்களுக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன். அடுத்த மரம் இல்லை, மேக்ஸிமம் ட்ரை பண்ண. அதுவும் நல்ல வியூ வேணும் இடம். ரூம் வர வந்திருக்கேன். ஸோ பாதை மரோடக்கு இருக்கும், இடையில போய்ட்டு பாதை இருக்காது. ஸோ காட்டு வழியாக தான் போகணும். பட் வியூ நல்லாயிருக்கும். அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போனால் உங்களுக்கு காட்டுற வியூஸ் லைஃப் சூப்பராக இருக்கும். பட் மழை பெய்கிற கிளைமேட்டில் கொஞ்சம் வரும். அப்போ பார்த்தா தான் எல்லாத்தையும் தெரிகிற மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி கிளைமேட்டில் பெரியவர்கள் உங்களுக்கு பார்க்க உள்ள விலங்குமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்க்க கிடைக்காது. ஏதாவது பனி மூடின மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் யூட்டர்ன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ வர்ற வழியில் யூட்டர்னுக்கு ஃபாலோ பண்ணிங்கனாலே இடத்துக்கு போயிடலாம். வேகமாக தான் போய் கொண்டிருக்கோம். ஸோ இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன சந்தி 2 இருக்கும். பட் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய வந்த வழியே தான், மற்ற வழி ஸ்ட்ரைட்டாக போக தான் இருக்குது. டேர்ன் பண்ணால் ஸோ உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த மலைக்கு மேலே இருந்து தான் நம்ம வீடியோஸ் எடுத்தோம். ட்ரோன் ஷாட் எடுத்துருந்தோம் அங்கே இருந்து தான். ஸோ இது மேலே ட்ரோன் ஷாட் எடுத்தால் வேறு லெவலுக்கு இருக்கும். ட்ரோன் ஷாட்டு பார்த்துருப்பீங்க நல்லாயிருக்கும். ட்ரோன் ஷாட்டை மிஸ் பண்ணால் பாருங்கள். மேலேருந்து எடுத்த வீடியோஸ் தான் அது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே பிளேஸ். அது எப்படி இருக்குன்னு பாதை இதே மாதிரி தான் இருக்குது கண்டினியூஸாக. நேராக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கூட பாதைகள் இல்லை. இங்கே ஓகே, பட் மேலே தான் இல்லை. உங்களுக்கு மேலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருக்குது கல்பாறைகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாய்ஸ் இப்படி இருக்கும் மேலே பாதைகள். நம்ம அந்த பாதை அந்த இடத்துல வந்து வீடியோஸ் எடுத்தோம். ஸோ இந்த இடத்துல பைக் ஒன்று போணுச்சு. நம்ம இருந்து பார்த்து கொண்டு இருந்தோம். எங்கடா போகுது இப்போ காசு இந்த மாதிரி தான் பார்க்க கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னே போய்ட்டு பார்ப்போம். ஸோ ஸ்கூலுக்குமே இந்த வழியாக தான் போய்ட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அம்மா நீங்கள் எந்த ஸ்கூல்? நாரங்கள ஸ்கூலா? இதில் தான் டெய்லி போயிட்டு வருவீங்களா? ஸோ டிஎஸ் இந்த மாதிரி தான் ரூட் இருக்கும். ஸோ இதில் தான் டெய்லி போயிட்டு வராங்க. ஸோ அநேகமாக மலையகத்தில் உள்ள பாடசாலைகளும் பாதைகளும் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரோடு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிரிட்டிஷ் காலனியில் போடப்பட்ட பாதை அதுதான் இதுக்கு. அதுக்கு பிறகு செஞ்சே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிகழ்வு உலகம் இருக்கத்தான் செய்கிறது. ஜங்ஷனை பார்க்க கிடைக்கும். ஸோ நம்ம திரும்ப வெட்டியிடம் இடப்பக்கம் தான் போகணும். இடப்பக்கம் போனீங்கன்னா இருந்தால் அவங்களுக்கு பஸ் பிரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பட் ஆக்கள் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா. இங்கேயும் கோவில் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கேயும் கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீமே போகுது. ஸோ இந்த வழியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குடா. இதில் போனால் நல்ல வியூ ஒன்று பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு நெருங்கிடுவாங்க. பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மலைகள் எல்லாம் தெரியுது. நாரங்கல் மலை இல்லை. நாரங்கல் சொன்ன சின்ன டவுன் இருக்கு. அதுதான் இது. பட் ஈவினிங் டைம் வந்தீங்களா இருந்தால் இல்லாட்டி மலையுடன் கூடிய காலநிலை வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வியூஸும் நல்லா தெரியும். பட் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பனிமூட மாதிரி இருக்குது, பனிமூட்டம் மாதிரி. ஸோ
இந்த climate not best. பாருங்க அங்கே வியூ எப்படி இருக்குன்ட்டு. இது எப்படி இருக்கு வியூ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அட்வென்ச்சர் டூர் வந்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மலை எட்ஜில் தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். பார்க்கக்கூடியதாக இருக்கும். நம்ம அந்த வழியாக தான் மேலே போயிட்டு வந்தோம். ஸோ இதுதான் அந்த கோவில் இருந்த ஏரியா. மேலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த தான் அந்த இடத்துல தான் கோவில் இருந்துச்சு. ஸோ இந்த மலைக்கு உச்சியில் வந்து நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தோம் சைடில் இருந்து. ஸோ படி ஒன்றில் ஏறி போனோம். அதுதான் இந்த மலை. ஓகே காய்ஸ், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ டிஎஸ் நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல தான் பஸ் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல பஸ் வராட்டி நீங்கள் நாரங்கலா டவுனுக்கு போனீங்கன்னா பஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பயணத்தை ஆரம்பித்தோம் இந்த வழியாக. ஸோ இந்த வழியாக தான் நம்ம போனோம். இப்போ வந்துட்டோம் அதே இடத்துக்கு. டிஎஸ் பஸ் வருதுன்னு நினைக்கிறேன். டிஎஸ் இன்றைக்கி வந்துருந்தோம் லெஜார் வத்து. ஸோ இங்கேருந்து போய்ட்டு எல்லா வியூவையும் உங்களுக்கு காட்டியிருந்தேன். நீங்கள் நாரங்கலை பக்கம் வருவீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஏரியா வந்துட்டு போவோம். நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ட்ரோன் ஷாட் நான் போட்டிருந்தேன். ஸோ அதையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பிளேசஸ் உங்களோட ஊர்லேயும் இருந்தால் ஸோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு ஐடியாஸ் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் தான் பிரியாந்த். ஹவுலாக் நேபம் நியம போட்டேக ගොඩක් වී පොන්ට්ස් තිබ්බා. මට පොඩ්ඩක් මේ බැරි වුණා ඔයා ගෙදරට යන්න. නෙක්ස්ට් ටයිම් මම බලමු ඔයත් එක්ක නිකන් රවුමක් ගන්න. ஓகே காய்ஸ், பாருங்கள் வீடியோஸ்லாம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட் நல்லா இருந்து யாரும் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வேல்யூபலாக இருக்கும்.